நேத்திக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க தாவேகா தமிழ்நாடுடைய வெட்டி கழகம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு போராடுறதுக்காக நிறைய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்காங்க. ஆனால் என்ன வேடிக்கைன்னா தலை இல்லாத முண்டை மாதிரி அந்த தலைவர் வரல. தலைவருக்கு இது தெரியப்படுத்தினாங்களா, இல்லை தலைவருக்கு அது வரக்கூடிய நிதானத்தில் அவர் இருந்தாரா, வந்தால் பேசக்கூடிய நிதானமாக அவர் இருந்தாரா, இல்லை இது நடந்ததே அவருக்கு தெரியுமா தெரியாதா, ஒரு தெளிவான மனோபாவத்தில் அவர் இருந்தாரா, எதுவும் நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் தலை வரல. தலை இல்லாத முண்டங்கள் மாத்திரம்தான் இந்த எல்லா ஊர்லேயும் கத்திருக்கு. அதில் அளவுக்கு அதிகமாக கத்தின 2 மிகப்பெரிய தற்குறிகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்பர் 1, இந்த லாட்ரி டிக்கெட்டு விற்று பல லட்சம் குடும்பங்களை நற்கதியாக விட்டு நடுரோலனுக்கு விட்டு தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்ட இந்த ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய முட்டாள் திருடர். இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். தூத்துக்குடியில் ஒரு வீட்டில் ஏதோ கழிப்பறை இல்லையா? ஏன் மோடி சொல்லியிருக்காரு இந்தியா முழுக்க அத்தனை கிராமத்துலையும் அத்தனை இடத்துலையும் கழிப்பறை கட்டுக்கொடுன்னு. அப்போது மோடியை சொல்ல வேண்டியதான். நீ உனக்கு துணிச்சல் இருந்தால் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறுக்கித்தனமான வார்த்தை வருதுன்னா அது எவ்வளோ ஒரு பொறுக்கியாகவும் திருடனாகவும் எத்தனையோ குடும்பத்தை கெடுத்தவனாக இருந்தால் அவன் வாயிலிருந்தால் இந்த வார்த்தை வரும். பொதுவெளியில் பேசும் பொழுது எப்படி பேசணும் தெரியாத தற்குறிகள், அறகுறைகள், முட்டாள்கள், அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆதவ் அர்ஜுன். ஏற்கனவே திருமாவளவனை எப்படியாவது கிளப்பி பார்க்கணும். திருமாவளவன் புத்திசாலி, அரசியல் தெரிந்தவர், போடா வெள்ளன்னு வெள்ள அமிச்சார். புரியுதா? அவனை அண்ணங்கிறது, இவன் அண்ணங்கிறது, அவன் இதுங்கிறது. ஆக மொத்தம் கடைசியில் அதாவது அந்த என்ன சொல்கிறது, அயோக்கியர்களின் புகலிடம் அரசியல் பொதுவான வார்த்தை. ஆனால் அந்த பொதுவான வார்த்தை 100% பொருந்துறது இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் இல்லையா? அவருடைய இவன் பேசுறது அசிங்கமாக இருக்குது. என்னடா இவன் அவன் முதல் தடவையாக நான் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ரோட்டில் ஒரு நாய் கடிக்க வந்தால் நாய்க்கு எப்படி நாய் ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறேன் கேளுங்க, நான் இந்த தெருவை சேர்ந்தவன் தான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடாது. பொல்லேன்னு ஒரு குச்சி எடுத்து ஒரு அடி விட்டார்